சகல விசாரணைகளதும் அடித்தளமாக செம்மணி. தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டு. 52 மனித எலும்புக்கூடுகள் மீட்பு. மேல் மாகாண ஆணையாளருக்கு இடைக்கால தடை விதிக்க கோரும் மனு நாளை பரிசீலனைக்கு. அமெரிக்காவில் வெள்ள அனர்த்தத்தில் சிக்கி உயிரிழந்தவர்கள் தொகை 82ஆக உயர்வு. முகாமில் தங்கியிருந்த 27 சிறுமிகள் பலி. பிரிக்ஸ் அமைப்பின் கொள்கைகளுக்கு சார்பான நாடுகளுக்கு மேலதிகமாக 10% தீர்வை வரி. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. அமெரிக்காவின் இந்த கொள்கையிலிருந்து யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது என வலியுறுத்துகிறார். ஜப்பானிய தீவுகளை தாக்கிய 1600 பூமி அதிர்ச்சிகள். காலநிலை, நீதி, பாலின சமத்துவத்தை முன்னிலைப்படுத்தி சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் இளைஞர்கள். எருதாக நிலத்தை உழுத முதியவரின் விவசாய கடனை அடைத்த அமைச்சர். எளிதாக கணிக்க முடியாத தன்மை கொண்ட டொனால்ட் ட்ரம்ப். இது தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை mypaper.lkஐ சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும். இது உங்கள் வீரகேசரி, எங்கேயும் எப்பொழுதும்.